வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க த பாய்ஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹாரர் அடல்ட் காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே கொரோனா பீக்ல போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, அந்த டைம்ல நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு கிரேவி அடுக்க ஆம்புலன்ஸ் வருது. ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி நிறைய பாடி எல்லாம் வண்டியை விட்டு இறக்கிட்டு இருக்காங்க. அப்படி இறக்கி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பாடி அசையுது. என்ன பாடி அசையுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப பாடி எல்லாம் கீழே வச்சிருந்தாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடி எந்திரிக்குது. இத பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயந்து இங்க இருந்து ஓடுறாங்க. இப்பதான் சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ரூம்ல 5 பேர் சேர்ந்து தங்கி இருக்காங்க. முதல் நபரோட பேரு அகிரா அப்படின்றது. டைரக்டர் மிஷ்கினை கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த ரோலை டிசைன் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்டோரி நரேஷனுக்காக தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. மிஷ்கின் எப்படிலாம் பேசுவாரோ அந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ப்ரொடியூசர் டென்ஷன் ஆயிடுறாரு. உன் கதையே தேவையில்லை, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி விட்டுறாரு. கேங்ல ரெண்டாவது நபரை காட்டுறாங்க. இவர் பேரு ஜேம்ஸ் அப்படின்றது. ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஜேம்ஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, திவ்யா இன்னைக்கு லோன் நெக்கு போட்டு வந்திருக்கா, அவ குனிஞ்சா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அவ குனிஞ்சானா ஆர்கேஓ போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜேம்ஸ் சொல்றாரு. ராண்டி ஆட்டன் போடுற ஸ்மாக் பேர் ஆர்கேஓன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மீன் பண்ணி சொல்றாரு. இவருக்கு ரெஸ்லிங்னா ரொம்ப பிடிக்கும், சரியான ரெஸ்லிங் பைத்தியம்னு சொல்லலாம். இப்ப மூணாவது நபரை காட்டுறாங்க. இவர் பேரு பேபி அப்படின்றது. இவர் எப்ப பாரு டிக்டாக்ல ரீல்ஸ் எல்லாம் போடுவாரு. அதுல பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பழகுவாரு. பேபியை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல வார்ட் பாய் வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பசங்க யாருமே ரூம்ல இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இவர் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போய் மாஸ்டர் பேட் எல்லாம் பண்ணுவாரு. இந்த கேங்ல நாலாவது நபரோட பேரு கோபால் அப்படின்றது. இவர் எல்லாருமே கோளாறுன்னு தான் கூப்பிடுவாங்க. இவர் ஃப்ரீயா இருக்கணும்ன்றதுக்காக வீட்டுல இருக்கும் போது நைட்டி தான் போடுவாரு. அதே மாதிரி வீட்டுல சமையல் வேலையெல்லாம் இவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த நீ சாப்பிடுன்ற மாதிரி லவ்வர்ஸ் மாத்தி மாத்தி ஐஸ்கிரீம் ஊட்டிக்க பாக்குறாங்க. நடுவுல வந்த கோளாறு இருக்காரு பாத்தீங்களா, நானே சாப்பிடுறேன்ற மாதிரி வேகமா சாப்பிட்டு போறாரு. இப்பதான் 5வது கேரக்டரை காட்டுறாங்க. இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு கார்த்திக் அப்படின்றது. இவர் டெலிவரி பாயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சொந்தமா வீடு வாங்கணுன்றதுக்காக காசு சேர்க்கிறாரு. அதனால ரொம்ப சிக்கனம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் சிக்கனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் த பாய்ஸ்னு டைட்டில் போடுறாங்க. மாச கடைசி ஆயிருது. இவங்க 5 பேர்கிட்டயும் சுத்தமா காசு இல்ல. இவங்களும் ஒரு 10 ரூபா தாங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் காசெல்லாம் வாங்கி தான் சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மாசம் ஸ்டார்டிங் காசு இருக்கு, மாசம் எண்டிங் காசே இல்ல, நம்ம தனிப்பட்ட முறையில ஏதாவது பிசினஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான போடுறாங்க. அப்ப அக்கீரா இருக்கார்ல, நம்மளும் பார் மாதிரி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்கு, உள்ள போறதுக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. டே, யாருக்கும் தெரியாம நடத்தலாம், டவுட் வராது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசி முடிவு பண்றாங்க. அதனால இவங்க இருக்க வீட்டையே பாரா மாத்திடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்க ஆட்களை மட்டும் வர வைக்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் எல்லாம் வாங்கி இவங்க பாரை ரன் பண்றாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் இந்த பிளாட்டோட செக்ரட்டரிக்கு தெரிய வந்துருது. அந்த செக்ரட்டரி போலீஸ் கிட்ட போயிடுறாரு. இப்ப போலீஸே இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போலாம் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க சார், நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. செக்ரட்டரி இருக்கார்ல, கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார், இவனுங்க இந்த இடத்தை காலி பண்ணாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால இன்ஸ்பெக்டரும் வார்னிங் கொடுத்து இங்க இருந்து காலி பண்ண சொல்றாரு. இவங்களும் தனி வீட பிடிச்சா இந்த பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதனால தனி வீடா பார்க்கலான்ற மாதிரி பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடி வந்துட்டு இருக்க பேபி இருக்கார்ல, வீடு இருக்கான்னு ஒரு லேடி கிட்ட கேக்குறாரு. பேச்சுலர்ஸ்க்கு வீடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப வேணா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. செருப்பு பிஞ்சிரும் போடா அப்படின்ற மாதிரி அவங்களும் துரத்தி விடுறாங்க. எல்லா இடத்துலயும் தேடி இவங்களும் ஒரு வீடை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிடுறாங்க. ஓனருக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. வந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல வீடை பாருங்கப்பா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வீட்டெல்லாம் பாக்குறாங்க. வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லாவே இருக்கு. வீடுனா பொருள் இல்லாம தானே இருக்கணும், ஆனா எல்லா பொருளும் அப்படியே இருக்கு. ஹீரோவா என்ன சார் பொருள்லாம் அப்படியே இருக்குன்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி போனவங்க அவசர அவசரமா போயிட்டாங்க, அதனால தான் பொருள்லாம் கிளியர் பண்ணல, நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு இந்த வீடு ஓகே சார், நாங்க இருக்கிறது உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆனா தண்ணி தம்முன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே மாட்டோம் சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பண்ணாதான்ப்பா கிக்கு, தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சீக்கிரமா சைன் பண்ணிடுறீங்களான்னு கேக்குறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி டாக்குமெண்ட்ல சைன் எல்லாம் போட்டு இவர்கிட்ட தந்துடுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சாவியை குத்துட்டு அவரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. முத நாள்ன்றதுனால இவங்க எல்லாருமே சேர்ந்து பாலை காய்ச்சுறாங்க. ஆனா அந்த பால் கெட்டு போயிருது. இத பாக்குற ஜேம்ஸ் இருக்கார்ல, முத நாளே இப்படி ஆகுதுன்னா அபசகுணமா படுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கோபால் என்ன சொல்றாருன்னா, முத நாள் எதையாவது பொங்க விடணும், அவ்வளவுதானே, நம்ம பீரை பொங்க விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருது. இப்ப மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா வந்து ஒரு லேடி இருக்காங்கல்ல, இந்த வீட்டை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த விஷயத்தை இவங்களும் கவனிக்கிறாங்க. பைக்ல வந்த நபரும் இந்த வீட்டை பார்த்து பயந்துகிட்டே போறாரு. என்ன எல்லாருமே இந்த வீட்டை பார்த்து பயப்படுறாங்க, அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க ஜாலி மூட்ல இருக்கிறதுனால இதெல்லாம் விட்டு தள்ளிடுறாங்க. இப்ப எல்லாருமே காலையில நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப டிவி இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது.
நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா கொரோனா லாக்டவுன் போட்டிருக்காங்க, அதனால இன்னியோட லாக்டவுனு, தேவையான பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கே தேவையான சரக்கெல்லாம் மொத்தமா வாங்கிடணும்னு முடிவு பண்றாங்க. பேபியும் ஜேம்ஸும் வேலைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பைக் எடுக்கிறதுக்காக வராங்க. பார்த்தா ரெண்டு பேரோட பைக்கும் பஞ்சர் ஆயிருக்கு. அது எப்படி பஞ்சர் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் அக்கீராவும் கோபாலும் சேர்ந்த மாதிரி சரக்கு வாங்குறதுக்கு போறாங்க. கஷ்டப்பட்டு லைன்ல இருந்து மொத்த சரக்கையும் வாங்கிடுறாங்க. சரக்கு வேணா எங்க கிட்ட வந்து வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டோர் டெலிவரி பண்ணா நல்லா இருக்கும், நாங்க வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஆபீஸ்ல ஒருத்தனுக்கு கொரோனா, அவன் ஸ்மோக் பண்ணதை தெரியாம வாங்கி நானும் ஸ்மோக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஃப்ரெண்ட்ஸ் பயந்துடுறாங்க. அப்புறம் எதுக்காகடா எங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ள மட்டும் தான் நீ இருக்கணும், உனக்கு வேண்டியதை நாங்களே ரூம்க்கு எடுத்துட்டு வந்து தரோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜேம்ஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ தான் பைக் வச்சிருக்காருல, அவரு மூலியமா இந்த சரக்கெல்லாம் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இப்பதான் ஹீரோவும் சோகமா வீட்டுக்கு வந்து உட்கார்றது. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா இவர் இருக்காரு பாத்தீங்களா, டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி சில சாப்பாடுலாம் எடுத்து சாப்பிடுவாரு. அதை யாரோ வீடியோ எடுத்து நெட்ல போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால இவருக்கு வேலை போயிருது. எது வேலை போயிடுச்சா, ஓ மூலியமா தான் டெலிவரி பண்ணலான்னு பார்த்தோம், அதுவும் போச்சான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜேம்ஸ் கீழே தான் படுத்திருப்பாரு, ஆனா இப்ப மொட்டை மாடியில எந்திரிக்கிறாரு. நம்ம எப்படி மேல வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. நீ எதுக்காகடா மாடிக்கு போன அப்படின்ற மாதிரி அக்கீரா கோவப்படுறாரு. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு கிண்டல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஜேம்ஸ் நினைக்கிறாரு. பேபி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர சொல்லி சொல்லிருப்பாங்க. அடுத்த 2 வாரம் நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும், நீங்க ஜாலியா சரக்கெல்லாம் அடிப்பீங்கல்ல, எக்காரணத்தை கொண்டு என் பங்குல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பண்ண மாட்டோம், கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. ஒவ்வொரு நாள் இவங்க சரக்கு பாட்டில எடுத்து காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே இவங்க வாங்கின நிறைய சரக்கு காலி ஆயிருது. இன்னும் அவரோட பங்கு மட்டும் தான் இருக்கு, அதையும் காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க காலி பண்ணிடுறாங்க. இப்பதான் அவர் பைக் ஒரு சவுண்ட் கேக்குது. ஐயோ அவன் வந்தா என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி தூங்குற மாதிரி நடிப்போம் அப்படின்ற மாதிரி தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா வந்த பேபி சரக்க பத்தியே கவனிக்க மாட்டாரு, போனை மும்மரமா யூஸ் பண்றாரு. என்ன போனை யூஸ் பண்றான்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா போன்ல ஒரு பொண்ணு கிட்ட தான் சாட் பண்ணிட்டு இருக்காரு. யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி கேக்குறாங்க. ஆன்லைன்ல ஒரு பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சேன், ரொம்ப பிடிச்சிருச்சு, நாங்க 2 பேருமே லவ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பேபி கிட்ட பேசுறதுக்காக வராரு. அந்த ஆப்பை எனக்கும் சொல்லுடான்னு கேக்குறாரு. பேபியும் அந்த ஆப்போட பேரை சொல்லிடுறாரு. அது மூலியமா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணை ஸ்வைப் பண்ணி பிடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு கிட்ட சாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சாட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என்னோட ஆள் வரப்போறா, அதனால நீங்க எல்லாருமே கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறாங்க. உண்மையதான் சொல்றேன், கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்க கிளம்புற வழியில அந்த பொண்ணு வீட்டை நோக்கி நடக்கிறதையும் கவனிக்கிறாங்க. பேபிக்கு செம்ம பொறாமையா இருக்கு. இவனுக்கெல்லாம் போய் இவ்வளவு அழகான பொண்ணா, பார்க்கவே செம்ம கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஹீரோவும் கதவை திறந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்ததை நமக்கு காட்டுறாங்க. உண்மையிலேயே சந்தோஷமா இருந்திருக்கானன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டெல்லாம் செக் பண்றாங்க. பார்த்தா பெட்ல மல்லிப்பூலாம் இருக்கு. சந்தோஷமா இருந்திருக்கான்றது தெரிஞ்சிருது. இப்ப கோபால் இருக்கார்ல, அந்த ஆப்பை பத்தி எனக்கும் சொல்லுடான்னு கேக்குறாரு. ஹீரோவும் அந்த ஆப்பை பத்தி இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப கோபாலும் அந்த ஆப்ல ஒவ்வொரு பொண்ணா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா 30 ஸ்வைப்புக்கு மேல பண்ண முடியாது, நீங்க காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி வருது. இவர் ஒண்ணும் புரியாம ஹீரோ கிட்ட என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. நைட்டு 12 மணிக்கு மேல திரும்பி ஸ்வைப் பண்ணலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா, நைட்டு 12 மணிக்கு அலாரத்தை செட் பண்ணிடுறாரு. இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அலாரம் அடிச்சு எல்லாருமே முழிச்சிடுறாங்க. இவர் தான் அலாரம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு எல்லாருமே திட்டுறாங்க. வெளியே போடா அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, ஸ்வைப் பண்ணி ஒரு பொண்ணை பிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட நைட்டு முழுக்க இவர் சாட் பண்ணிட்டு இருக்காரு. காலையில கோபால் இருக்காரு பாத்தீங்களா, அத்திப்பழம் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க போறேன், நீங்க எல்லாருமே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாரு. இதனால ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பலான்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த கோபாலே ஒரு கோளாறு. இந்த கோளாரை நம்பி ஒரு பொண்ணு வராளா, அந்த பொண்ணு செம்ம கேவலமா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி பேபியும் பொறாமையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. கோபால் கிட்ட சாட் பண்ண பொண்ணு நம்பர்லாம் தந்திருப்பாங்க. இவரும் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு கோபாலுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப 3 பேர் பைக்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, போலீஸ் அந்த இடத்துல இவங்களை பிளாக் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே கொரோனா வந்தவன் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருக்கான், நீங்களும் போங்கடா அப்படின்ற மாதிரி 3 பேரையும் ஆம்புலன்ஸ்குள்ள போடுறாங்க. எது கொரோனா வந்தவன் உள்ள இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்து ஓடலாம் பாக்குறாங்க. பயங்கர காமெடி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போலீஸ் இதை விழிப்புணர்வுக்காக தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்து போடுறாங்க. என்னடா இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. பொண்ணு வரலன்னு தெரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அதனால கோபால் என்ன பண்றாருன்னா, பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறாரு. இப்ப செவத்துலலாம் அந்த பொண்ணு கிஸ் பண்ண மாதிரி இவரா செட் பண்ணி வச்சிடுறாரு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது ரொம்ப டயர்டா இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸும் என்னடா சந்தோஷமா இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்கடா கிஸ் அப்படின்ற மாதிரி செவத்தை கட்டுறாரு. நீ இருக்கும் போது அவ எதுக்காகடா செவத்தை கிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. எனக்கு மிஸ் ஆன கிஸ் மட்டுமே அவ்வளோ, அப்பனா எவ்வளவு கிஸ் தந்திருப்பான்னு யோசிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது அக்கீரா இருக்காரு பாத்தீங்களா, நான் வாழ்றதே வேஸ்ட், நான் சாக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு.
டே திடீர்னு உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு அந்த ஆப்போட பேரை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவ்வளவுதானே, இதான் பேருன்ற மாதிரி இவங்களும் ஆப்போட பேரை சொல்லிடுறாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு சாட்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு என்னோட டர்னு, நீங்க எல்லாம் கிளம்புங்கன்ற மாதிரி அக்கீரா சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே கிளம்பிடுறாங்க. இந்த குண்டனுக்குலாம் ஒரு பொண்ணு செட் ஆகுதுன்னா அந்த பொண்ணு செம்ம மொக்கையா தான் இருக்கும்ன்ற மாதிரி பேபி சொல்றான். ஏண்டா இவ்வளவு பொறாமையை வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பியாடா அப்படின்ற மாதிரி இவங்களும் திட்டுறாங்க. வர பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த டைரக்டர் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இதுக்கெல்லாம் கௌதம் வாசுதேவ மேனன் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கௌதம் மேனனுக்கு கால் பண்ணிட்டாரு. சும்மா ஸ்பூஃப்காக தான் இந்த சீனை வச்சிருக்காங்க. கௌதம் மேனனும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கௌதம் மேனன் படத்துல எப்படி ஹீரோஸ் வருவாங்களோ அந்த கெட்டப்க்கு மாறிடுறாரு. அந்த பொண்ணுக்கு கால் பண்ணிட்டாரு. பார்த்தா அந்த பொண்ணு போனையே எடுக்க மாட்டாங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. சரி செட் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவரே செட் பண்ணி வச்சிடுறாரு. வந்த ஃப்ரெண்ட்ஸையும் இவன் பொண்ணு கூட சந்தோஷமா இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பேபி என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரப்போறா, நீங்களும் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்க, எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு தான் உண்மையிலேயே கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லல்ல, எப்படியாவது சமாளிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணத்தை செட் பண்ணிடுறாங்க. கடைசி நேரத்துல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டால வர முடியாம போயிருச்சுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. உங்களெல்லாம் நம்பி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வர சொன்ன பாரு, அது என்னோட தப்பு தான், முதல்ல என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர வேணாம்னு சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேகமா உங்களுக்கு கால் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. பார்த்தா போன் அடிக்கிற சவுண்ட் ஜேம்ஸ் ரூம்ல இருந்து கேக்குது. இத பாக்குற இவரும் அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்டா அழுவுறேன்னு கேக்குறாங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டோட போன் இவன் ரூம்ல அடிக்குது, என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. டே முட்டாளு, அவன் தாண்டா உன்னை ஏமாத்திருக்கான், இது கூட புரியலையா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. இப்ப செக் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே உள்ள வராங்க. ஜேம்ஸ் தூங்கிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி இவர் கால் பண்ற போனோ ஜேம்ஸுக்கு வரல, வேற எங்கேயோ தான் சவுண்ட் கேக்குது. எங்க சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்றாங்க. பார்த்தா மேல இருக்க ஒரு ஷெல்ஃப்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. ஓபன் பண்ணா அந்த இடத்துல ஒரு போன் இருக்கு. அந்த போனை எடுத்து பாக்குறாங்க. அந்த போன்ல வித்தியாசமா இவங்க கிட்ட பேய் தான் பேசுது. நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்களே பாருங்கடா அப்படின்ற மாதிரி வீடியோவா இவங்க பண்ணதெல்லாம் காட்டுது. இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு நடந்ததை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கூட சாட் பண்ண பொண்ணு எல்லாம் வந்திருக்க மாட்டாங்க, கொரோனா செக் பண்ற பொண்ணு தான் வந்திருப்பாங்க. இவர் இவங்க கிட்ட பேசி இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுறாரு. ஆனா அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, டென்ஷன் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. அப்படி கிளம்பி போகும்போது அவங்களோட மல்லிப்பூ கீழே விழுந்துரும். இதை வச்சே நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் செட் பண்ணி வச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தெரிய வருது. பேய் தான் பேசுதுன்னு தெரிஞ்சோன்னா இவங்க பயந்து ஓட பாக்குறாங்க. அப்படி ஓடலாம் நினைக்கும் போது ஜேம்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, முழிச்சு இவங்க கூட சண்டை போடுறாரு. ஜேம்ஸ் உடம்புல பேய் பூந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஜேம்ஸுக்கு ரெஸ்லிங்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஸ்மாக்லாம் போட்டுட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே செம்மையா பயந்துடுறாங்க. இந்த வீட்டை விட்டு எப்படியாவது ஓடணும் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டை விட்டு ஓட பாக்குறாங்க. அங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் எதுக்குடா வெளியே வந்தீங்க, வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க பேய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எது பேய் இருக்கா, முதல்ல வீட்டுக்குள்ள போங்கன்ற மாதிரி வற்புறுத்தி இவங்களை வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. இவங்க எல்லாரையும் பயங்கரமா அடிச்ச ஜேம்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, அண்டர்டேக்கர் பெட்டிக்குள்ள போய் படுக்கிற மாதிரி படுத்துறாரு. இவங்க காலையில வரைக்கும் அதே இடத்துல தான் பயந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்ப ஜேம்ஸும் கண் முழிச்சு வெளியே வந்து இவங்களை பாக்குறாரு. எதுக்காகடா இப்படி உட்காந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நார்மலா இவங்க கிட்ட பேசுறாரு. நார்மலா தான் இருக்கானா இல்ல இன்னும் பேயா இருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. பேயா இல்லையான்னு பாக்குறதுக்கு சில செக்அப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சில செக்அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டே உங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கேக்குறாரு. பசிக்குதுடா, சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே எங்களுக்கும் பசிக்குது, போய் சம அப்படின்ற மாதிரி கோபால் கிட்ட சொல்றாங்க. கோபாலும் சமைக்கிறதுக்காக போயிடுறாரு. இவங்க இன்னும் இவரை நினைச்சு பயப்படுறாங்க. தள்ளியே தான் உட்காந்து இருக்காங்க. இப்ப கோபால் கொஞ்சம் வித்தியாசமா நந்துக்க ஆரம்பிக்கிறாரு. கோபால் உடம்புக்குள்ள இப்ப பேய் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. ஆனா இந்த விஷயம்லாம் ஜேம்ஸுக்கு புரியல. ஜேம்ஸும் அவர் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பாக்குறாரு. என்னடா இவ்வளவு கேவலமா சமைச்சிருக்க, சுத்தமா நல்லாவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கோபால் உடம்புக்குள்ள இருக்க பேய் டென்ஷன் ஆயிருது. ஜேம்ஸ போட்டு பயங்கரமா அடிக்குது. அதுக்கப்புறம் டயர்டான மாதிரி அது படுத்து தூங்குது. இவங்களும் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. பேசாம வீட காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிடலாம்னு நினைக்கிறாங்க. லீஸுக்காக 3 லட்சம் ரூபாய் தந்திருப்பாங்க, அது வேணும்னு ஓனருக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. மாத்தி விட்டாதான் காசை தருவன்ற மாதிரி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க பாக்குறாங்க, இந்த ஓனர் பக்காவா பிளான் போட்டு நம்மள மாட்டி விட்டுருக்கான், காசு வாங்காம என்னால போக முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஏன்னா ஹீரோ தான் சேர்த்து வச்ச காசை மொத்தமா தந்திருப்பாரு. ஹீரோ கிளம்ப மாட்டான், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. எல்லாருமே தனித்தனியா கிளம்ப பார்த்திருப்பாங்க. ஆனா போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க எல்லாரையும் அந்த இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. வீட்டுல கொண்டு வந்து விட்டுறாரு. அட பாவீங்களா, என் காசு மாட்டிருக்க, நீங்க எல்லாருமே என்னை விட்டு போக பார்த்துட்டீங்களேன்ற மாதிரி ஹீரோ கோவப்படுறாரு. இப்படி கோவப்படுறதுனால இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் ஏற்படுது. இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 4 பேர் மட்டும் தான் சண்டை போடுறாங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேபி பாத்ரூம் போறதுக்காக வந்திருப்பாரு. பார்த்தா இப்ப தண்ணி வரல. டே தண்ணி ஆன் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு கொலால இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. அதே மாதிரி ஒரு பேய் போட்டு இவரை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அதை மீறி இவர் தப்பிச்சு வெளியே ஓடி வர்றாரு. இவர் பதட்டமா வரதுனால எல்லாருமே என்னாச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கை முழுக்க ரத்தமா இருக்கு.
ஹீரோ என்ன சொல்றாருன்னா இதுக்காக தான் மாஸ்டர் பேட் பண்ணாதன்னு சொல்லிட்டது. இப்ப பாரு பிளட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. டேய் இது அதனால வந்த பிளட் இல்லடா, பேய் என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அக்கீராவும் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டாரு. 70% பேய் படத்துல பேயோட ஆசையை நிறைவேற்றினா பேய் போயிடும், அந்த மாதிரி நம்ம ஆசையை நிறைவேற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பேயோட ஆசையை நிறைவேற்ற போறியா? முதல்ல உன்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன ஆசைப்பட்டாங்கன்னு கேக்குறது. நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு அக்கீரா சொல்லிட்டாரு. அது நடந்ததான்னு கேக்குறது. இவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. சரி நீ என்ன ஆசைப்பட்டன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது நிறைவேறிச்சான்னு கேக்குறாரு. இல்லன்றாரு. நம்ம ஆசையை நிறைவேற்றிக்க முடியல, இல்ல பேயோட ஆசையை நம்ம நிறைவேற்றுமா? மீதி 30% பேய் படங்கள்ல என்ன நடக்கும் அதை சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. பேய் ஓட்டுறதுக்காக ஒரு நபரை வர வைப்பாங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அதான் நம்ம பண்ண போறோம்னு ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப நெட்ல தேடி பாக்குறாங்க ஒரு நபர் பேயை எப்படி ஓட்டுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பேய் ஏற்கனவே உடம்புல நுழைஞ்சவங்க இந்த விஷயத்த பண்ண முடியாது, அவங்க எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க 3 பேருமே சந்தோஷமா பின்னாடி போயிடுறாங்க. மீதி இருக்கவங்கள தைரியமானவங்க முன்னாடி வாங்கன்ற மாதிரி அந்த சாமியார் சொல்லிட்டாரு. ஹீரோ பயந்துட்டு என்ன பண்றாருன்னா அக்கீராவை பிடிச்சு தள்ளி விட்டுறாரு. என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி அக்கீராவும் பின்னாடி வர பாக்குறாரு. ஏற்கனவே முன் வச்ச கால பின் வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் பயம்புத்துறாரு. இதனால அக்கீராவே பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துல இருக்காரு. சாமியார் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றதை இவங்க நோட் பண்ணிடுறாங்க. பூஜை பண்றதுக்கு நிறைய பொருள் வாங்க வேண்டியிருக்கு. இவங்கள தான் போக விடாம வெளியே இருக்கவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறாங்க. நீங்க கமிஷனா கூட கொஞ்சம் காசு வச்சுக்கோங்க, எங்களுக்கு இதெல்லாம் வாங்கி தங்கன்னு கேக்குறாங்க. அவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. நியூடா தான் இந்த பூஜையை பண்ணோன்ற மாதிரி சாமியார் சொல்லியிருப்பாரு. அதனால அக்கீரா இருக்காரு பாத்தீங்களா, நியூடா அந்த பூஜைக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்பதான் ஆட்டோமேட்டிக்கா டிவி ஆன் ஆகுது. அந்த டிவி நியூஸ்ல அந்த சாமியார் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஐடியா சொன்னவரே இறந்து போயிட்டாருன்னா இந்த ஐடியாவை நம்ம செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு இடத்துல மெழுகுவர்த்தி எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே சட்டுன்னு அணையுது. பார்த்தா இப்ப ஹீரோ உடம்புக்குள்ள பேய் வந்துருது. பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆகா தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே ஓட பாக்குறாங்க. அதுக்குள்ள பேய் கதவை லாக் பண்ணிருது. அதே மாதிரி கட்டிப்பிடிடா சாங்க போட்டு இவங்க எல்லாரையும் அடிச்சிட்டு இருக்கு. வெளியே இருந்து போலீஸே இதெல்லாம் கவனிக்கிறாருல. இவனுங்க அட்டகாசம் ஓவரா இருக்கு, என்ன ஏதுன்னு பாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அக்கீரா வேற அரையும் குறையுமா இருக்காருல, ஏதாவது பொண்ணை வர வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்க இல்ல சார் உள்ள மட்டும் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ளதான் ஹீரோ இருக்காரு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா பாக்கணும்ன்ற மாதிரி வேகமா கதவை திறந்து உள்ள போறாரு. உள்ள இருக்க ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப லாக்டவுன்ல சில தளர்வை கொண்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிருஷ்ணான்னு ஒரு நபரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவங்க இருந்த வீட்டுல கிருஷ்ணாவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. சார் அந்த வீட்ல இருந்து தான் நாங்க வந்திருக்கோம், காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க பைக் ஆட்டோமேட்டிக்கா பஞ்சர் ஆயிருக்கும், அதே மாதிரி அங்க இருக்க டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் கரெக்டான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார் அப்படியே பார்த்த மாதிரி சொல்றீங்க, தப்பிக்கிறதுக்கும் வழி தெரியும்ல சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சோன்னா இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருந்தவங்கள பார்க்கணும்னு நினைச்சோம், ஆனா அவங்க யாருமே உயிரோட இல்ல, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அப்ப நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் எப்படி தப்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க எப்படி தப்பிச்சோன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியல, நாங்களும் மொத்தம் 5 பேர் தான். பேய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டான், நாங்க எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டோம். அவன் கார்டியக் அரெஸ்ட்ல இறந்து போயிட்டான். டெக்னிக்கலா சொல்லணும்னா ஒருத்தனை பலி கொடுத்துட்டு நாங்க எல்லாருமே தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப தப்பிக்க வழியே இல்லையான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. மொத்தமா தப்பிக்க எனக்கு வழி தெரியாது, ஆனா அடி வாங்காம தப்பிக்க எனக்கு வழி தெரியும். நீங்க தனியா மட்டும் எங்கேயுமே போக கூடாது, எங்க போனாலும் 2 பேராவது குறைஞ்சது இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்தே இருக்காங்க. பாத்ரூம் வந்துச்சுன்னா கூட 2 பேர் சேர்ந்து தான் போறாங்க. இந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறதுனால பேய்கிட்டே இவங்க அடி வாங்க மாட்டாங்க. இதே மாதிரி ரொம்ப நாள் இருக்க முடியாதுல்ல, இந்த வீட்டை எப்படியாவது மாத்தி விட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. அக்கீராவோட மாமா ஃபாரின்ல இருந்து வரப்போறாரு, அவரை இந்த வீட்டுல கோர்த்து விட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ரோலை மொட்டை ராஜேந்திரன் தான் பண்ணிருப்பாரு. லெஜெண்ட் சரவணாவை கிண்டல் பண்ற மாதிரி தான் இந்த ரோலை டிசைன் பண்ணிருப்பாங்க. வந்து இவர் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டெல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாரு. வீடு சூப்பரா இருக்கு, நான் இந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சார், எங்களுக்கு அட்வான்ஸ் காசை மட்டும் தந்துருங்கன்னு கேக்குறாங்க. அதுலதான்ப்பா ஒரு பிரச்சனை, என்கிட்ட ஃபாரின் அமௌண்டா இருக்கு, அதை மாத்தி உங்ககிட்ட தரதுக்கு எப்படியும் 2 நாளாவது ஆகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் 2 நாள் கழிச்சு வாங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. என்னப்பா வீட்டுக்கு வந்தவன போக சொல்லி சொல்றீங்க, இன்னைக்கு நைட்டு இங்கேயே ஸ்டே பண்றேன்னு சொல்லிட்டாரு. எது ஸ்டே பண்ண போறாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இந்த கேங்ல கோபால் நைட்டி போட்டிருக்காருல, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி நைட்டி போட்டிருக்கன்னு கேக்குறது. எது பொண்ணு மாதிரி நைட்டி போட்டிருக்கனா, நைட்டி போட்டு பாத்திருக்கீங்களா, நைட்டி போட்டா அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்ன்ற மாதிரி நைட்டியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற அவர் இருக்காரு பாத்தீங்களா, நானும் நைட்டி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நைட்டியை போட்டுக்கிறாரு. என்னப்பா சரக்கு போடலாமான்னு கேக்குறாரு. எங்க கிட்ட சரக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபாரின்ல இருந்து நிறைய சரக்கு கொண்டு வந்திருக்கேன், நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. பேபிக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. இப்ப ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்கறாரு. இதனால இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி பாத்ரூமுக்கு போறாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து போறதை இந்த அங்குலம் கவனிச்சிடுறாரு.
என்ன சேர்ந்து போறாங்க? ஓஹோ, எல்ஜிபிடி இவ்வளவு டெவலப் ஆயிடுச்சான்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த அங்கிளுக்கு பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப பாக்குறாரு. இவர் தனியா போனா பிரச்சனை இல்ல, அதனால பின்னாடியே கோபாலும் வராரு. நீ எங்கப்பா வர, நில்லு அப்படின்ற மாதிரி இவர் தடுக்கிறாரு. இருந்தாலும் கோபால் வர பாக்குறாரு. தம்பி, நான் இந்த எல்ஜிபிடி எல்லாம் சப்போர்ட் பண்றவன் தான், ஆனா நான் ஸ்ட்ரெயிட் பண்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை மீறியும் கோபால் நான் வரேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் மட்டும் தனியா போறாரு. இப்ப தனியா போன பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பேய் விட்டு தான் ஏமாத்தி நமக்கு தர பார்த்திருக்காங்கன்னு தெரியுது. என்னையே ஏமாத்த பார்த்துட்டீங்களா, என்ன விடுங்கடா, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடி போயிடுறாரு. எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது பேய் இருக்கு பாத்தீங்களா, அக்கிராவை மட்டும் வேற ரூமுக்கு இழுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையா இழுத்துட்டு போகுது. அக்கிராவும் முழிச்சு பார்த்து செம்மையா பயப்படுறாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவரோட கழுத்துல ஒரு கயிறை கட்டி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ்ல கண்மணி பாட்டை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அதே பாட்டை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சீனை ஸ்பூஃப் பண்ற மாதிரி தான் இந்த சீனை எடுத்திருக்காங்க. நீங்க தான்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அக்கிரா சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, உன் உடம்புல பேய் பூந்துருச்சுன்னா எங்களை தானே அடிக்கும், அதுக்காக தான் இப்படி பண்ணோம்னு சொல்றாங்க. இப்படியேதான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இங்க இருந்து கிளம்பவும் முடியாம, இங்கே இருக்கவும் முடியாம கஷ்டப்படுறாங்க. இங்க இருந்து கிளம்பி போன அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு சாமியாரை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த சாமியாரை கிங்ஸ்லி தான் இந்த இடத்துக்கு வராரு. நாய் மாதிரி தான் உள்ள நுழையிறாரு. நுழைஞ்சவரு பேய் இருக்கான்னு ஒவ்வொரு இடமா பாத்துக்கிட்டே வராரு. பேய் இருக்க மாதிரி அவருக்கு ஃபீல்லாம் ஆகுது. நான் மட்டும் ரூமுக்கு போறேன், என்ன சவுண்ட் கேட்டாலும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப பேய் சில ஆட்டம்லாம் காட்டுது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் பேயை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. சீக்கிரமா ஒரு பாட்டில் எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் ஒரு பாட்டில் எடுக்கிறாங்க. இப்ப பேய சரக்கு மாதிரி மாத்திடுறாரு. எக்காரணத்தை கொண்டு இந்த பாட்டில திரும்பி ஓபன் பண்ணிடக்கூடாது, இத கடல்ல தூக்கி போட்டு வந்துடணும். இது மட்டும் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க கூட சேர்ந்ததுனால எனக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. இப்ப 3 பேர் மட்டும் டிஸ்போஸ் பண்றதுக்காக பைக்ல போறாங்க. இப்ப கோபால் குளிக்கலாம் நினைச்சா தண்ணி வர மாட்டேங்குது. மோட்டர் ஆன் பண்ணிட்டாரு, அப்பயும் தண்ணி வர மாட்டேங்குது. டேங்க்ல இருக்கான்னு பாக்கணும்ன்ற மாதிரி டேங்கை நோக்கி போறாரு. இவங்க 3 பேர் வந்துட்டு இருக்கும் போது போலீஸ் பிளாக் பண்ணிடுறாங்க. பேக்ல என்னடான்னு கேக்குறாங்க. இவங்க பேக்கை ஓபன் பண்றதுக்கே தயங்குறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒழுங்கா ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாரு. இப்ப மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்கல்ல, அதனால பாட்டில் பறந்து போய் கீழே விழுற மாதிரி போகுது. அந்த நேரம்னு பார்த்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் புடிச்சிடுறாரு. இந்த ரோல் ஆரியா தான் பண்ணிருப்பாரு. இந்த பிராண்டோட சரக்க 1947ல இருந்து தான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சரக்கோட பெருமையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இத போய் கீழே போட பாத்தீங்களேன்னு கேக்குறாரு. சாரி சார், தாங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஏண்டா இவ்வளவு பேசினது உங்களுக்கு தரதுக்கா, நான் அடிக்கிறதுக்குடா அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ண போறாரு. சார் அவசரப்பட்டு ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் ஓபன் பண்ணிடுறாரு. கோபாலும் டேங்க்ல தண்ணி இருக்கான்னு பாக்குறாரு. தண்ணி எல்லாம் இருக்கதான் செய்யுது. அப்புறம் ஏன் தண்ணி வரலன்னு யோசிக்கிறாரு. இப்ப திடீர்னு உள்ள இருந்து பேய் இவரை இழுத்துருது. இவர் தண்ணியில மாட்டிக்கிறாரு. இப்ப இந்த 3 பேருமே வீட்டுல இருக்க 2 பேரை எச்சரிக்கை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கால் பண்ணா உங்களுக்கு போன் போகவே மாட்டேங்குது. இப்ப தூங்கிட்டு இருக்க பேபியா சவுண்ட் கேட்டு முழிச்சிடுறாரு. டே கோபால் எங்க போன அப்படின்ற மாதிரி கோபால தேடுறாரு. ஆனா இந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா நிறைய நடக்குது. இப்ப பேபியை யாரோ அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே சீக்கிரமா போனோம்னு பைக்கை ஓட்டிட்டு இருக்காங்க. பார்த்தா பைக் இவங்க கண்ட்ரோல்லயே இல்ல, அது பாட்டுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்ப பைக்ல இருந்து கையே எடுத்துடுறாரு. இருந்தாலும் பைக் வேகமா போகுது. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. இவங்க 3 பேருமே பறந்து போய் விழுறாங்க. ஒரே சமயத்துல 5 பேரையும் பேய் அட்டாக் பண்ணிருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்ச சீனோட சிங்க் பண்றாங்க. 2 பேர் பாடி எல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, பாடி முழிச்சிரும். அவங்க 2 பேருமே பயந்து ஓடி இருப்பாங்க. இவங்க 5 பேரோட பாடியை தான் எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க. இவங்க 5 பேருக்கும் உயிர் வந்துருது போல. இவங்க எந்திரிச்சிடுறாங்க. தப்புச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஈர என்ன சொல்றாருன்னா, இந்த சரக்கு பழக்கத்தினால தான் பேய் நம்மள டார்ச்சர் பண்ணிருக்கு போல, இதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டா நம்ம சரக்கு மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சத்தியெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப அங்க இருக்க கல்லறையில யாரோ சரக்கெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. படையல் மாதிரி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சரக்கு வச்சிருக்காங்க. இவங்க 5 பேரோட மனசும் மாறிடுது. கடைசியா ஒரு வாட்டி சரக்கு வச்சுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப 5 பேருமே அதே இடத்துல உட்காந்து சரக்கு அடிக்கிறாங்க. அப்படி சியர்ஸ்ன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. என்னடா திரும்பி வீட்டுக்குள்ள வந்துட்டோம்னு யோசிக்கிறாங்க. இப்ப டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. இந்த வீட்டை சேர்ந்த 5 பேருமே மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது இறந்து போயிட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே வந்தது இல்யூஷனா இருக்கும், மத்தபடி உண்மையிலே இவங்க இறந்து போயிட்டாங்க. இத ஷாக்கிங்கா இவங்க பாக்குற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.